கடகம் மிதுனம் இவங்களோட அந்த ஒரு காதல் வாழ்க்கை இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு சார். இவங்களோட காதல் வந்து கை கொடுமா இல்ல கை கூடதுக்கு அப்புறம் திருமண வாழ்க்கைக்கு வந்து அவங்க நேரடியா இணைக்கலாமா? பொருத்தம்லாம் எப்படி இருக்கும் சார்? கடகத்துக்கு என்ன ஸ்பெஷல்னா, கடகராசிக்கு ராசிநாதனே சந்திர பகவான் தான். எதை நேசிச்சாலும் மனசார நேசிப்போம், இதயத்துல நின்று யோசிப்போம் சொல்லக்கூடிய ராசி கடகராசி. எதையுமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நேசிக்கிற தன்மை மிதுனத்திட்ட உண்டு. கடகம் மிதுனத்தினுடைய அந்த சேர்க்கையே ஒரு வித்தியாசமான சேர்க்கை, அன்பும் அறிவும் இணைந்த சேர்க்கை. இந்த ரெண்டு ராசிகளும் சேரும் பொழுது இதயத்தால் ஏற்பட்ட மிதுனம் பேசுற அந்த பேச்சுல கடகம் எது கூட சேருதோ, எது கூட பாசமா இருக்குதோ அதுவாகவே மாறிக்கொண்டு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ராசி. திருமண பந்தம், வாழ்க்கை, குடும்பம்னு வரும்போது இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நம்முடைய நேயர்கள் எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு சீரியஸ்னா அது சேர்க்கை காம்பினேஷன் சீரியஸ் தான். ஸோ அந்த வகையில கடக ராசிக்காரர்களுடைய சேர்க்கை காம்பினேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு 12 ராசிக்காரர்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களோட சேரும்போது அவங்களுடைய காதலா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், ஸோ ஒட்டுமொத்த லைஃப் எப்படி இருக்க போகுதுன்றதுல எல்லாருக்கும் பயங்கர ஆர்வம். ஸோ கடகம் சேர்க்கையில இப்போ நம்ம பார்க்க போறது கடகம் மிதுனம் சார். ஸோ ஒரு பக்கம் புதனம்சம் பெற்ற மிதுன ராசி, இன்னொரு பக்கம் சந்திரன் அமைப்பு பெற்ற நம்முடைய கடகராசி. ஸோ கடகமும் மிதுனமும் சேரும்போது எப்படி இருப்பாங்க சார்? நீங்க சொன்ன மாதிரி சந்திர பகவானுடைய அம்சம் பெற்ற கடகராசி. ராசினா என்ன, சந்திரன் போய் உட்கார்ற வீடு ராசி, ஏதோ ஒரு நட்சத்திரத்துல உட்காருவார். ஆனா கடகத்துக்கு என்ன ஸ்பெஷல்னா, கடகராசிக்கு ராசிநாதனே சந்திர பகவான் தான். எதை நேசிச்சாலும் மனசார நேசிப்போம், இதயத்துல நின்று யோசிப்போம் சொல்லக்கூடிய ராசி கடகராசி. நீ சொன்ன மாதிரி புதன் பகவானுடைய அம்சம் பெற்ற மிதுன ராசிக்காரர்கள் நாங்கள்லாம் எதை யோசிச்சாலும் நேசிச்சாலும் அறிவு கண்டு யோசிப்போம் நேசிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி. எதையுமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நேசிக்கிற தன்மை மிதுனத்திட்ட உண்டு. ஆனா யோசிச்சுட்டு நேசிச்சதுக்கு அப்புறமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதா மிதுனத்தினுடைய இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலே. டபுள் மைண்டு, ஓவர் திங்கிங்கு இதெல்லாம் இருக்கும், புத்திசாலித்தனம் நிறையா இருக்கும், அந்த புதனுக்கு உண்டான அறிவுத்திறன் நிறையா இருக்கும். ஆனா கடகராசிக்காரவங்க மனசுல பிடிச்சிருக்கா, இதயத்துல பிடிச்சிருக்கா, இடம் உண்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா மிதுனத்திற்கு இதயம் அதெல்லாம் அப்புறம் தூக்கி வை, எண்ணங்கள் சரியா இருக்கா, செயல்பாடு சரியா இருக்கா, கால்குலேஷன் சரியா இருக்கா, எதிர்கால திட்டங்கள் சரியா இருக்கா அப்படின்னா கடகராசிக்காரவங்க அறிவு கொண்டு யோசிக்கலன்னு அர்த்தம் இல்லை. அறிவு கொண்டு யோசிச்சிருந்தா நாங்க ஏக இதயத்தை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கடகராசிக்காரவங்களை பொறுத்தவரையும் எந்த ஒரு விஷயத்தையும் மனமாற ஏற்றுக்கொண்டால் அதுல வந்து கணக்கு பார்க்கறதுலாம் கிடையாது. ஆனா மிதுனத்தை பொறுத்தவரை வாழ்க்கைன்னு வந்ததுக்கப்புறம் மனசை மட்டும் வச்சுன்னா காய்க்கில அரிசி வாங்க முடியுமா? வாழ்க்கைன்னு வந்துட்டா நல்லது கெட்டது எல்லாம் பேசணும்னு சொன்னா காசு வேணும்யா, வாழ்க்கையில ஒரு நெறிமுறை வேணும்யா, எதுவா இருந்தாலும் கணக்கு வழக்கு வேணும்யா, போறது வர்றதுக்கான ஒரு வழி இருக்கணும்யா. நீ செலவு பண்ணிட்டே இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதயத்துல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இதயம் நல்லெண்ணெய் கூட வாங்க முடியாதுயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி. இந்த ரெண்டு ராசிகளும் சேரும் பொழுது இதயத்தால் ஏற்பட்ட அன்பு ஜெயிக்குமா அல்லது அறிவால் ஏற்பட்ட எண்ணங்கள் ஜெயிக்குமா? வாழ்க்கை இப்படித்தான் வாழணும்னு சொல்லக்கூடிய முறை ஜெயிக்குமா? காசு பணம்லாம் முக்கியம் இல்லையா, பாசந்தாயா முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு ஜெயிக்குமா? அப்படிங்கிறத அவங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய தத்துவமாகவே, பெரிய சுவாரஸ்யமாகவே ஒவ்வொரு விஷயத்திலையும் காதல், குடும்பம், பாசம், நேசம், சண்டை, சச்சரவு, பிரிவு, இழப்பு, இன்பம், துன்பம், இணைவு அத்துணையிலையும் பார்த்தீங்கன்னா கடகம் மிதுனத்தினுடைய அந்த சேர்க்கையே ஒரு வித்தியாசமான சேர்க்கை, அன்பும் அறிவும் இணைந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். தன்னோட அன்பை இதயத்துல இருந்து கொடுக்கக்கூடிய கடகராசி ஒரு பக்கம். ஸோ எதுவா இருந்தாலும் அந்த ஒரு அறிவு கொண்ட சிந்தனை, ஒரு யோசனையோட பழகக்கூடிய நம்ம மிதுன ராசி. ஸோ ரெண்டு பேரோட காம்பினேஷனே வந்து பயங்கர ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. இந்த ரெண்டு ராசிக்காரங்களுமே காதல்ல சேருவாங்களா, இல்லை எப்படி அட்ராக்ட் ஆவாங்க? நிச்சயமா அன்பு வந்து இதயத்துல இருந்து வரும், வேற எங்கேயா இருந்து வரும் அப்படின்ற மாதிரி கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அறிவுல இருந்து அன்பு வருமாங்கிறத மிதுனத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஒருத்தருடைய புத்திசாலித்தனம், ஒருத்தருடைய நகைச்சுவையான உணர்வுகள் இதெல்லாமே வந்து மிதுனத்திட்ட வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இன்னொருத்தருக்கு பிடிக்கும் விதமாக தான் இருக்கும். கடகத்தை பொறுத்தவரையும் ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு சந்தோஷமா ஒரு இடத்த வச்சிருக்கிறாங்க. மிதுன ராசிக்காரர்கள் எங்கு இருக்கிறார்களோ அந்த இடம் சந்தோஷமா இருக்கும், ஒரு கலகலப்பா இருக்கும், எதுகை மோனையா இருக்கும், வார்த்தை ஜாலங்கள் இருக்கும். கடகராசிக்காரர்கள் எங்கு இருக்கிறார்களோ அந்த அன்பை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும், அன்பை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆக மிதுனம் பேசுற அந்த பேச்சுல கடகம் மயங்கிடும். என்னையா வித்தியாசமா இப்படிலாம் பேசிக்கிறாங்க, இப்படிலாம் சந்தோஷமா இருக்க, இவங்க கூட இருந்தாலே ஒரு ஃபன்னா இருக்கே, ஜாலியா இருக்கே, சந்தோஷமா இருக்கே, மகிழ்ச்சி, மனசுக்கு இதமா இருக்கே. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை மனப்பூர்வமா, இதயபூர்வமா தன்னுடைய இதயத்தை, தன்னுடைய அன்பை இழக்கக்கூடிய ஒரு ராசி தான்.
அதை மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்கிறார்களா, அல்லது மிதுன ராசிக்காரர்கள் அவர்களுக்கே உண்டான அறிவு நகைச்சுவை திரையால கடகத்தினுடைய பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அன்பா இருக்காங்களாங்கிறது வாழ்க்கையில நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் தீர்மானிக்கும். நிறைய நீங்க பாத்தீங்கன்னா மிதுனம் கடகத்துல அவர் ரொம்ப பேசும்போது ஆரம்பத்துல நல்லா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சக்கர மாதிரி பேசுனாங்க. அதை நம்பி நானும் இதயத்தை கொடுத்தேன். இன்னைக்கு கடைசியில இதயம் நல்லெண்ணெய் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம நடுத்தருவுல விட்டுட்டு போயிட்டாங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு குளறுபடியா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நான் எங்கள் அம்மா அப்பயே சொன்னுச்சு, இவங்களெல்லாம் சேராதன்னு சொன்னுச்சு. அதையும் மீறி போய் நான் சேர்ந்தேன். கடைசியில் இன்னைக்கு நான் தான் வந்து நல்ல மாப்பிள்ளை, நல்ல இடமா, நல்ல குடும்பமாக பார்க்குறோம்னாங்க. நான் பாசம் நேசம் வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு மாறாமல் இந்த காலத்தில் எல்லாரும் பெல்ட் அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் உறுதியாக நின்னங்க அப்படின்னு சொன்னா கடகம். தான் நேசித்த இதயத்திற்காக உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா கடகராசி. கடகராசிக்கு சந்திரன் நீர் ராசி, நீர் அடித்து நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க. எது கூட சேருதோ, எது கூட பாசமா இருக்குதோ அதுவாகவே மாறிக்கொண்டு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ராசி கடகராசி. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நகைச்சுவை காமெடி எவ்வளவு இருந்தாலும் தெளிவு இருக்கும் அவங்கள்ட்ட. கழுவுற மீன்ல நழுவுற மீன் சொன்னா மிதுனங்க. எப்படி போய் எப்படி வெளியில வரணுங்கிறது மிதுனத்துக்கு தெரியும். கடகத்துக்கு எப்படி போயிட்டு வெளியில வர்றதுக்கே தெரியாது. அதுக்கு நான் மிதுனத்தை ஏமாற்றுவர்கள் என்று சொல்வது அர்த்தம் இல்லை. எத்தனையோ மிதுன ராசிக்காரர்கள் இதயபூர்வமாக அன்புபூர்வமாக தன்னை புரிந்து கொண்டு அறிவுபூர்வமாக இருப்பவர்களிடம் தன்னுடைய மனதை தொலைத்த மிதுன ராசியும் உண்டு. ஆக இவங்க ரெண்டு பேரும் அந்த நட்பையும் பாசத்தையும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதே கடகம் இயங்கக்கூடிய அன்பு பாசம் சந்தோஷம் மிதுனத்திட்ட இருக்கு. கடகத்தினுடைய அந்த இன்னசென்ட்டான ஃபேஸ் மிதுனத்துக்கு ரொம்ப பிடிக்குது. இவ்வளவு கால்குலேஷன் மைண்டா இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள்ட்ட கூட கடக ராசிக்காரர்கள் எந்த கணக்கும் பார்க்கல. ஐயா வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லையா, என் வாழ்க்கையே உனக்கு தாயா அப்படின்னு சொல்லக்கூடிய யதார்த்தம் மிதுன ராசிக்காரர்கள் பிடிக்குது. அதனால மிதுன ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களை கரம் பிடித்தால் அவங்க வாழ்க்கைக்கு சேவிங்ஸ் மட்டும் இல்லாது, எதிர்கால திட்டம் மட்டும் இல்லாது, கடகராசிக்காரர்களுடைய ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கைக்கு என்னெல்லாம் செய்யணும், எதிர்காலம் எப்படியெல்லாம் அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டங்களை மிதுன ராசிக்காரவங்க காதலிக்கும் போதே நேசிக்கும் போதே சொல்லிக் கொடுக்கவர்களாக இருப்பாங்க. அதை கடகராசிக்காரவங்க இவ்வளவு நேசமாக இருக்காங்களே, இவ்வளவு பாசமாக இருக்கிறாங்களேன்னு இவங்க அந்த காதலை அப்படியே புனிதமாக கருதக்கூடியவர்களாக கடகராசிக்காரவங்க நிச்சயமாக இருப்பாங்க. கடகம் மிதுனம் இவங்களோட அந்த ஒரு காதல் வாழ்க்கை இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு சார். இவங்களோட காதல் வந்து கை கொடுமா, இல்ல கை கூடதுக்கு அப்புறம் திருமண வாழ்க்கைக்கு வந்து அவங்க நேரடியா இணைக்கலாமா, பொருத்தம்லாம் எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் தான் நேசிச்ச இதயத்தை வந்து மேக்சிமம் பிரிஞ்சு போகுது கடந்து போகுதுன்னு சொன்னா பேசியே சமாளிச்சு எப்படியோ லைவுக்கு கொண்டுட்டு வந்துருவாங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை தான் நேசித்த இதயம், தனக்கு பிடித்த இதயம் தன்னை விட்டுட்டு போகுதுன்னா அழுதே காரியத்தை சாதிச்சிருவாங்க. மனசை வந்து அவங்க துக்கப்படுத்தி எதிராளியை வந்து ஐயோ பாவமேன்னு நினைக்கிற இடத்துக்கு கொண்டுட்டு வந்துருவாங்க. நடிக்க மாட்டாங்க, உண்மையா இருப்பாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவு காதலில் வரும். கடகம் எதிர்பார்க்கறது சொல்லாமலேயே நீ என்னை புரிஞ்சுக்கணும், நான் ஒவ்வொன்றா உனக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கடகராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் சொன்னாலே எனக்கு புரியாது, நீ சொல்லாமல் இருந்தால் எப்படியா முகத்தை பார்த்து படிக்கிறேன், நான் சாமுத்திரியா லட்சணமாக படிச்சிருக்கேன் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள். ஆக மிதுனம் கடகம் என்பது அந்த பாச போராட்டம் தான் இவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டையை தவிர, நான் சொல்லாமலே நீ என்னை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஒருபடி அன்பு கூட இருக்குதுன்னு அர்த்தம். நீ சொல்லி நான் அதை புரிஞ்சுக்காம இருந்தேன்னா என் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லு. இது மிதுனத்தினுடைய தன்மை. ஆக ரெண்டு பேரும் இப்படிப்பட்ட சண்டை சச்சரவுகளாக இருந்து நேரடியாக திருமண வாழ்க்கைக்கு போகணும்னு சொன்னா கடகராசிக்கு மிதுன ராசி 12வது ராசி, மிதுன ராசிக்கு கடகராசி 2வது ராசி. ராசிநாதன் சந்திரன், அவர் ராசிநாதன் புதன், ரெண்டு பேருமே சுப கிரகங்கள் தான். ஆனால் திருமண பொருத்த அமைப்புன்னு எடுக்கும்போது அதில் ஒரு 3 நட்சத்திரம் நிற்கிது, இதில் ஒரு 3 நட்சத்திரம் நிற்கிது. ஆக திருவாதிரை புனர்பூசம் மிருகசீட நட்சத்திரம் இது மிதுனத்திலையும் இருக்கு, அதே புனர்பூசம் 4வது பாதம் கடகத்திலையும் இருக்கு. அப்ப மிதுனம் புனர்பூசம் கடகம் புனர்பூசத்தை இணைக்கும் போது ஏக நட்சத்திரங்களா வருது. ரஜ்ஜு பொருத்தம் இருக்காது, யோனி பொருத்தம் இருக்காது, இணைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல கடகராசியில இருக்கக்கூடிய மற்ற நட்சத்திரங்கள் ஆயில்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இதை பார்க்கும்போது நட்சத்திரத்தின் அடிப்படையில் தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீ திருக்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜ்ஜு வேதை நாடி மரம் இந்த 12 பொருத்தங்கள்ல குறைஞ்சபட்சம் யோனி ரஜ்ஜு வேத நாடி மரம் இதெல்லாம் இருந்தா கூட 2 பேரும் சேர்ந்துக்கங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5ல் முக்கியமான பொருத்தம் ரஜ்ஜு யோனிலாம் இல்லைன்னு சொன்னா நீ என்னதான் ஜட்ஜ்மெண்ட்டாக காதல் பண்ணாலும் சரி,
எங்களுக்கு பொருத்தம் இல்லை, போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக இதுக்குள்ள இவங்க வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது அந்த தசாபலன்கள் பார்த்து, லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்து, இந்த அமைப்புகள்லாம் பார்த்து இவங்க காதல் கைகூடி திருமணமா போகணும்னு சொன்னா, இங்க ஜோதிடத்துல திருமண பொருத்தம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்கு. அதனால தான் இவ்வளவு நல்ல நட்புகள் இருந்தாலும், இவ்வளவு பாசநேசங்கள் இருந்தாலும், திருமண பந்தம், வாழ்க்கை, குடும்பம்னு வரும்போது இந்த 2 ராசிக்காரர்கள் பொருத்தம் இல்லாத பட்சத்துல பிரிவையும் நிச்சயமாக சந்திக்கிறாங்க. கடகமும் மிதனமும் ஆரம்பத்துல என்னதான் அந்த பாசத்தோட இருப்பாங்கன்னு நம்ம வந்து சொல்ல வந்தாலுமே நட்சத்திர முறைப்படி நம்ம வந்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுவது தான் வந்து சரின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இருந்தாலுமே இந்த பிளஸ் மைனஸ் அதெல்லாம் ஏற்படும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எதனால இவங்களுக்குள்ள சண்டை வருது? ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு இவங்க மாறிட்டாங்க அப்படின்னா சண்டைகள் எதனால உங்களுக்கு உருவாகுது? கடகராசியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இந்த ஒட்டுமொத்த உலகமும் குடும்பம் தான். அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையே. அதை மிஞ்சி போனால் பத்திரிகையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள். இதை தாண்டி கடகராசிக்காரர்கள் பெரிய நட்பு வட்டங்கள் அதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. செலக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பேர். ஏன்னா இருக்கிற ஒரு இதயத்தை எத்தனை பேருக்கு தயா கொடுக்க முடியும்? பாசங்கிறது ஒரு குறிப்பிட்ட உறவுகள், நட்பு, குடும்பத்து மேலே தயா காட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் கடகராசிக்காரவங்க எப்பயுமே இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சீரியஸாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் பிரச்சனையும் தான் சீரியஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ராசிக்குரிய கிரகமான சந்திர பகவான் அப்படியே நட்சத்திர மண்டலங்களை வேகமாக சுற்றி வரக்கூடிய கிரகம். அமாவாசை பௌர்ணமி மாதிரி திடீர்னு மனசு வீக்காக இருக்கும், திடீர்னு மனசு சந்தோஷமாக இருக்கும், மூட் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க, சில நேரங்களில் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பேச்சு, ஒருத்தர் வார்த்தைகள் வந்து அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்தும், மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் புதன் பகவானுடைய ஆதிக்கம், ஃப்ளெக்சிபிலிட்டி உங்கள்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்குது. இடத்திற்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணக்கூடிய தன்மை மிதுனத்திட்ட இருக்கும். கோபமாக பேசின வார்த்தைகளை கூட சிரிச்சுக்கிட்டே மனசில் வச்சுட்டு சந்தர்ப்பம் வரும்போது வார்த்தையில் நறுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை மிதுனத்திட்ட உண்டு. அந்த நறுக்குன்னு சொல்கிறது தான் கடகத்தை வந்து ஒரு மாதிரி மனசை போட்டு உறுத்துமே. எதுக்குடா கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி, என்ன எதுக்குடா கஷ்டப்படுத்துறீங்கிற மாதிரி மனசு ஏங்குதே அப்படின்னு கடகராசிக்காரங்க மனசுக்குள்ளே போட்டு வருத்தப்படுவாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்க ஒரு வார்த்தையில சொல்லிட்டு அதில் பல அர்த்தங்கள் டபுள் மீனிங்கில் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் கடகத்துக்கும் மிதுனத்திற்கும் குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய யுத்தம். நீ அன்னைக்கு அப்படி சொன்ன, இப்படி சொன்னா, அப்படி பேசுனா, இப்படி பேசுனேன்னு கிளகலையா லைப்ரரி எடுத்து வச்சு அர்த்தமெல்லாம் தேடி அழுதா அது கடகம். எதையுமே யோசிக்காம வார்த்தையை திருவார்த்தையா போட்டு நங்கூரத்தை நச்சுன்னு போட்டுட்டு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போனா அல்லது பிரச்சனையை துவங்கி விட்டு போனா அது மிதுனம். ஏன்னா கம்யூனிகேஷன் ராசி. இந்த கம்யூனிகேஷன் என் குடும்பத்துக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் வெளியிலேயே சுற்றிக்கிட்டு இருக்க, அல்லது எப்போ பார்த்தாலும் பெண்களாக இருந்தால் வெளியில் சுற்றலை, வீட்டில் அம்மா பிரச்சனை, அப்பா பிரச்சனை, 24 hours கம்யூனிகேஷன் தானாம்மா. குடும்பத்தில் புள்ள ஒட்டிக்கு சோறு குழம்பு நம்ம வந்தால் பேசுறது வைக்கிறதுலாம் இல்லையா, எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம்லேயே குடும்பம் நடத்துறியே அப்படின்ற மாதிரி. ஆக இவங்களுக்குள்ள எனக்கு நேரம் கொடுக்கல, என்னைய நீ நேசிக்கலை, என் கூட உட்காந்து பேசலை, என்னைய நீ அன்பா பார்த்துக்கல, என்னைய நீ புரிஞ்சுக்கல, உன் குடும்பம் சுயநலமாக இருக்க. இந்த ஆர்கியூமெண்ட்டு அது எந்த ராசியாக இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். இவங்க யார்கிட்டயாவது பேசுகிறாங்க பாருங்க, அவங்க கொடுக்குற ஸ்க்ரூவில் தக்காளி குடும்பமே 2 விட்டு போச்சுரா அப்படின்ற மாதிரி இவங்க பிரிஞ்சே போயிடுவாங்க. அதனால இன்னொருத்தருடைய பேச்சை மிதுனம் கடகம் கேட்காத பட்சத்தில் குடும்பம் சந்தோஷம் கண்டிப்பாக நிலைக்கும். இன்னொரு கலியுக நாரதங்களெல்லாம் உள்ளே கொண்டுட்டு வந்துட்டா குடும்பத்தில் சதிராட்டம் தான் கடகம் மிதுனத்தினுடைய வாழ்க்கையில். கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் அந்த ஒரு பாச போராட்டம், அதாவது அந்த அன்பு காட்டவே இல்லைங்க அப்படின்றதுல அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து சண்டை போடுறாங்க. இருந்தாலுமே இந்த ஒரு சண்டை வந்து பிரிவுக்கு முற்றிலும் பிரிவா இருப்பாங்கப்பா அப்படின்றதுக்கு காரணம் ஆகுது அப்படின்னா, ஒருவேளை அந்த வழிபாடுகளோ இல்லை பரிகாரங்களோ இல்லை மேற்கொண்டாங்க அப்படின்னா இந்த பிரிவை வந்து நம்ம சரி பண்ண முடியுமா? வழிபாடுகள், இறை வழிபாடு பொருத்தத்துக்கு ஒவ்வொரு அமைப்புகளில் சொல்கிறாங்க. அது ஒரு நட்சத்திரத்திற்கு தசாபலன்களை பொறுத்து, லக்னத்தை பொறுத்து மாறுபடும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இறை வழிபாடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்றை கடகராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரங்களும் புரிஞ்சுக்கணும். கடகம் என்பது அன்பை தரும், மிதுனங்கிறது சந்தோஷத்தை தரும். கடகராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த அன்பு, பாசம், உணர்ச்சிகளை மிதுன ராசிக்காரங்க விளையாட்டை எடுத்துக்க கூடாது. எல்லா நேரத்திலும் காமெடிங்கிறது, எல்லா நேரத்திலும் நகைச்சுவைங்கிறது சந்தோஷத்தை கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது. எல்லா நேரத்திலும் இரட்டை வார்த்தைகள் வேறு விதமாக எதிராளினால புரிஞ்சுக்கப்பட்டால் அது வாழ்க்கையே போர் அடிச்சு போயிடும். எப்பயுமே அது மனக்குத்தலாகவே வந்து நிற்கும். மிதுனம் ஜாலியாக ஃபன்னாக பேசக்கூடிய வார்த்தைகளை கூட கடகம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடாது.
நம்மால் தானையா, நேசிச்ச இதயம் தானையான்னு கடகம் கடந்து போகணும். மிதுனமும் வார்த்தை போர் வீட்டில் வைக்கவே கூடாது. எல்லா இடத்துலையும் காமெடி என்பது செல்லவே செல்லாது. அதை மிதுனமும் கடகமும் புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரிவுகள் நிச்சயமாக இருக்காது. அப்புறம் 3வது நபர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இவங்க பஞ்சாயத்துக்கு. இது ஒரு பெரிய விஷயம். இறை வழிபாடு அப்படிங்கிறது அவங்க ஜனன நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். பொதுவாக இது சந்திர பகவானும் புதன் பகவானுடைய அம்சமாக இருக்கிறதுனால இவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனப்போராட்டம் பிரச்சனைக்கு ஒரு பொது வழிபாடாக குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதியை சொல்லலாம். சுய ஜாதகத்தை பொறுத்து மற்ற வழிபாடுகள் மாறுபடும். கடகம் மிதுனம் இவங்களோட லைஃப் ஒரு ஒன் லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்லலாம் சார்? கடகங்கிறது அமைதி, மிதுனங்கிறது உற்சாகம். கடகம் இருக்கிற இடத்துல பீஸ்ஃபுல் இருக்கும், மிதுனம் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் இருக்கும். இது ரெண்டும் இருந்தா அந்த வீடே கலகலப்பா இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். வீடே கலகலன்னு இருக்கணும்னா ஒவ்வொருத்தர் வந்து இந்த மாறி மாறி அன்பை கொடுத்துக்கிறது, விட்டு கொடுக்கறது, 3வது நபர்களுடைய பேச்சை முற்றிலும் வந்து தவிர்க்கிறதுன்றதை ரொம்ப அழகா சொன்னோம். காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பிரிவுகள் வந்து எதனால ஏற்படுது, அது எப்படி சரி செய்யணும், ஸோ சுயஜாதகத்தை பொறுத்து வழிபாடுகள் மேற்கொள்ளணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்ததாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த கடகம் காம்பினேஷன் நம்ம பார்க்க இருக்கோம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.